நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்கள். இன்று சர்வதேச தேநீர் தினம். சர்வதேச தேநீர் தினமானது எதற்காக கொண்டாடப்படுகிறது, ஏன் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிற கேள்விக்கு முன்னாடி இந்த தினம் எப்ப கொண்டாட ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம பேசிடலாம். சர்வதேச தேயிலை தினம் 2005ஆம் ஆண்டு இந்தியாவின் தலைநகரான புதுடில்லியில தான் முதல்ல கொண்டாடப்பட்டது. அதன் பிறகு ஸ்ரீலங்கா, நேபாளம், வியட்நாம், இந்தோனேஷியா, வங்காளதேசம், கென்யா, மலாவி, மலேசியா, உகாண்டா மற்றும் டான்சானியா ஆகிய தேயிலை வளரும் நாடுகளிலும் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அரசாங்கம் 2015இல் சர்வதேச தேயிலை தினத்தை கடைபிடிக்க FAO இன்டர் கவர்னமெண்டல் குழுவின் மூலம் முன்மொழிந்தது. இது உலக தேயிலை பொருளாதாரத்தை ஆதரிக்க பல தரப்பு முயற்சிகளுக்கு வழிவகுக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் கூற்றுப்படி தேயிலையின் நிலையான உற்பத்தி மற்றும் நுகர்வுக்கு ஆதரவான நடவடிக்கைகளை செயல்படுத்துவதற்கான கூட்டு நடவடிக்கைகளை இந்த நாள் ஊக்குவிக்கும். பசி மற்றும் வறுமையை எதிர்த்து போராடுவதில் அதன் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகிறது. தேயிலை உற்பத்தி மற்றும் பதப்படுத்துதல் வளரும் நாடுகளில் உள்ள மில்லியன் கணக்கான குடும்பங்களுக்கு முக்கியமான ஆதாரமாக தன்னுடைய வாழ்வாதாரத்தில் உள்ளது. மேலும் பல குறைந்த வளர்ச்சியடைந்த நாடுகளில் வாழும் மில்லியன் கணக்கான ஏழை குடும்பங்களுக்கு இது முக்கிய வாழ்வாதாரமாகவும் உள்ளது. தேயிலை தொழில் சில ஏழ்மையான நாடுகளுக்கு வருமானம் மற்றும் ஏற்றுமதி வருவாயின் முக்கிய ஆதாரமாகவும் உள்ளது. தொழிலாளர்களை அதிகம் கொண்ட துறையாக, குறிப்பாக தொலைதூர மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பகுதிகளில் வேலைகளை வழங்குகிறது இந்த தேயிலை தொழில். வளரும் நாடுகளில் கிராமப்புற மேம்பாடு, வறுமை குறைப்பு மற்றும் உணவு பாதுகாப்பு ஆகியவற்றில் தேயிலை குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கிறது. இது முக்கியமான பணப்பயிர்களிலும் கூட ஒன்றாகும். தேயிலை நுகர்வு பானத்தின் அலர்ஜி எதிர்ப்பு, ஆக்சிஜனேற்ற மற்றும் எடை இழப்பு விளைவுகளினால் ஆரோக்கிய நன்மைகளையும் ஆரோக்கியத்தையும் தருகிறது. இது பல சமூகங்களின் கலாச்சார முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளது. மனிதன் தண்ணீருக்கு அடுத்து அதிகமாக பருகக்கூடிய ஒரு பானம் என்றால் அது தேநீர்தான். அளவோடு பகிர்ந்து அமிர்தமாய் நம் வாழ்வை வாழ்வோம். சர்வதேச தேநீர் தின நல்வாழ்த்துக்கள்.